இக்கதையினுடைய முதல் 2 பகுதிகளும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளன. வாகீசனின் சகோதரிகள், தம்பி இன்னும் முக்கிய உறவுக்காரர்கள் 10 பேர் வந்துவிட்டார்கள். 34 வயதில் வாகீசனுக்கு ஒரு கல்யாணம் நடப்பதில் குடும்பமே சந்தோஷப்பட்டது. அமிர்தா பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. கொஞ்சம் விலகிய சொந்தம் லேசாக விமர்சனம் செய்தது. வாகீசன் கை நிறைய சம்பாதிக்கிறான், முதல் தரம் அமையாதா? குழந்தையுள்ள ஒரு விதவைதான் வேணுமா? சுமதி உடனே பதில் சொன்னாள். அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவளும் குறைந்தவள் இல்லை, எல்லா தகுதியும் உள்ளவள் தான். இந்த வரனை பேசி முடித்ததே நானும் அமிர்தாவின் அம்மாவும் தான். நாளைக்கு கல்யாணம். இப்ப இந்த விமர்சனம் தேவையில்லை, புரியுதா? வாகி அவளை தனியாக அழைத்தான். அக்கா, யாரோ என்னவோ சொல்லட்டும், விற்று. இவங்களை எல்லோரும் கூப்பிட்டதே தப்புடா தம்பி, விடுங்க. இல்லடா, எங்களுக்கு ஒரு வாழ்வு தர நீ பட்ட கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீ வாழணும், உன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு நாங்க சந்தோஷமா ஒத்துழைக்கிறோம். நள்ளிரவு 12 மணிக்கு வாகீசனின் போன் அடிக்க எடுத்தான். அமிர்தாவின் குரல் பதட்டமாக ஒலித்தது. வாகி, அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க, தலையில சரியான அடி, நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறேன் என்றாள். எந்த ஆஸ்பத்திரி? சொன்னாள். நான் இப்பவே வரேன் அமிர்தா. அக்காள்களிடம் விவரம் சொல்ல சுமதி பதட்டமாக, நானும் வரேன்டா வாகி. பாவம் அலமேலு அம்மா எத்தனை நல்லவங்க. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு இப்படி ஆகணுமா? கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவார். 2 பேரும் புறப்பட்டார்கள். வந்தவர்களில் ஒருத்தி, இத பாரு, அந்த அமிர்தா ராசி கட்டவளா இருப்பா, இல்லைனா புருஷனை முழுங்கி இருப்பாளா? சில பேருக்கு தாலி பாக்கியம் இருக்காது, அதுதான் தடுக்குது. அடுத்த சகோதரி கடுப்பாகிவிட்டாள். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நாங்களே நொந்து போயிருக்கோம். இப்ப இந்த பேச்செல்லாம் தேவைதானா? இத பாருமா, நான் சொல்றத சொல்லிட்டேன். எங்களுக்கு யாரையும் புண்படுத்துற நோக்கமெல்லாம் இல்லை. வாகி ரொம்ப நல்ல பிள்ளை, அது நல்லா இருக்கணுமேனு எங்களுடைய ஆதங்கம். எல்லோரையும் வாழ வச்ச அவன் நல்லா வாழணுமா இல்லையா? அதற்குள் ஆஸ்பத்திரிக்கு வாகீசனும் சுமதியும் வந்துவிட ஏற்கனவே அமிர்தா வந்து இருந்தாள். கூடவே குழந்தை சாம்பவியும் அரை தூக்கத்தில் இருந்தது. ஐசியூல இருக்காங்க அம்மா. ரொம்ப அடியா அமிர்தா? மண்டையில அடி பலமாத்தான் இருக்கு. கல்யாண டென்ஷன்ல இருந்தாங்க. தானும் தூங்கல, என்னையும் தூங்க விடல. ரொம்ப சந்தோஷமா படபடப்பா இருந்தாங்க வாகி. சரி தூங்குமா, காலையில சீக்கிரம் எழுந்து ரெடியாக வேண்டாமான்னு நான் கேட்டேன். உன் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நொடியே நான் செத்துட்டா கூட தப்பில்லை அமிர்தா. உனக்குன்னு ஒருத்தர் வந்துடுவாரு. தம்பி ரொம்ப நல்லவர்னு பேசிட்டே பாத்ரூம் போனாங்க. விளற சத்தம் தான் கேட்டது. பைப்ல தலை மோதின காரணமா உடனே மயக்கமாக்கிட்டாங்க. ஏகப்பட்ட ரத்தம் சேதம். வாகி, ரத்தம் கொடுத்தா சரியாகிடும், பிழைச்சிடுவாங்க. நீ தைரியமா இரு அமிர்தா. குழந்தைய கூட நான் பார்த்துக்கிறேன். அவ கைக்கு குழந்தை சாம்பவி மாற லேசாக விழித்தது. அவரை பார்த்து ஒரு முறை சிரித்து பிறகு அவனது கழுத்தை இறுகி கட்டிக்கொண்டு உறங்கி போனது. காலை 3 மணிக்கு ரத்தம் ஏறி கொண்டிருந்தது. வாகீசன் அமிர்தாவுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்தாள். சரியாக 5:30 மணிக்கு டாக்டர் வெளியே வந்தார். என்ன டாக்டர்? சாரிமா, ரத்தம் கொடுத்தும் காப்பாற்ற முடியல, அவங்க உயிர் இப்ப பிரிஞ்சிருச்சு. அமிர்தா கதறி அழுது விட்டாள். அவளை மட்டும் உள்ளே அனுப்பினார்கள். அலமேலு அம்மாள் அமைதியாக விழிக்க முடியாத உறக்கத்துக்கு போயிருந்தாள். அமிர்தா மிகவும் உடைந்து விட்டாள். பிறகு என்ன? ஃபார்மாலிட்டி எல்லாம் முடித்து உடம்பை அவர்கள் தர காலை 8:30 மணி ஆகிவிட்டது. முகூர்த்த நேரம் கடந்து விட்டது. கோயிலில் ஐயரும் பூமாலை தாலி எல்லாமே தயாராக இருந்தது. குறைவான ஆட்களையே அழைத்திருந்தார்கள். வந்தவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. காலை 9 மணிக்கு உடம்பு வந்துவிட்டது. விவரம் கேள்விப்பட்டதும் வாடிக்கையாளர்கள் குவிந்து போய்விட்டார்கள். ஏராளமே பேர் அலமேலு அம்மாள் கையால் மணக்க மணக்க ருசியான உணவை சாப்பிட்ட பல பேர் அழுது விட்டார்கள். எப்பேற்பட்ட புண்ணியவதி! சுவையான சாப்பாட்டை சிரித்த முகத்துடன் பரிமாறினவங்களாச்சே. தாய்க்கு மேலான அம்பு காட்டினாங்களே, அவங்களுக்கா இந்த கதி? மாலைகள் குவிந்து விட்டன. உள்ளூர் பெரிய மனிதர்களுக்கு கூட அத்தனை கூட்டம் வராது. அதில் பல பேருக்கு காலையில் அமிர்தா வாகீசனம் திருமணம் கோயிலில் நடப்பது தெரிந்தது. கடவுளே, அந்த பெண்ணோட வாழ்க்கை மறுபடியும் கேள்விக்குறியாயிருச்சே. என்னதான் செய்கிறது? நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிருச்சு. பரிதாப குழந்தைகள். யார் கொல்லி போடுவது என்ற கேள்வி வந்தது. நான் தான். அமிர்தாள் முன்னால் வரவே, நீ பொம்பளை பிள்ளையாச்சேம்மா, இருக்கட்டுமே, எங்க அம்மாவுக்கு என்னை விட யாரு நெருக்கம்? வாகீசன் அவளை முழுமையாக ஆதரித்தான். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான். குழந்தையை தன்னிடம் வைத்து கொண்டான்.
சுடுகாட்டுக்கு குழந்தை வர வேண்டாம் அமிர்தா, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ முடிச்சிட்டு வா. அமிர்தா தீச்சட்டியை எடுத்து விட்டாள். அலமேலு அம்மாவின் இறுதி யாத்திரை தொடங்கிவிட்டது. கண்ணீர் விட்டு கதறினாள் அமிர்தா. தனக்கிருந்த ஒரு துணையும் போய்விட்டதே. ஆரம்பத்தில் அழுத அமிர்தா சட்டென தெளிந்து விட்டாள். சிதைக்கு தீ மூட்டினாள். அலமேலு அம்மாவின் சகாப்தம் முடிந்தது. காரியங்கள் 16 நாட்கள் நடத்த வேண்டிய மறுநாளே உறவுகள் விவாதிக்க நான் வாகீசன் கிட்ட பேசிட்டு சொல்றேன். வாகீசனிடம் முழுமையாக விவாதித்தாள். வாகி, அது அப்புறம் அம்மா கொடுத்த தரத்தை இனி நம்ம தர முடியுமான்னு சந்தேகமாக இருக்கு. இந்த கேள்வியை வாடிக்கையாளர்கள் கேட்பாங்க. அம்மாவோட கைமணம் உனக்கு நிச்சயமா வரும் அமிர்தா. நானும் உன் கூடவே இருக்கிறேன். 2 மாதம் 2 பேரும் ஆபீஸுக்கு லீவு போட்டு இங்கே கடுமையா உழைக்கலாம். சரி, அப்புறமா என்ன பண்றது? அதற்குள்ள நண்பகமான ஆளை வைத்து கத்து கொடுத்து அதை கொண்டு வந்து விடுவோம். தளர்ந்து போன அமிர்தாவுக்கு தைரியம் வந்துவிட்டது. நான் ரெடி. என்ன செய்யலாம்? அம்மாவோட அஸ்தியை கடலில் கரைச்சாச்சு. மறுநாளே வாடிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டார்கள். அமிர்தா பேசினாள். நாங்க இப்ப முதல்ல சாப்பிட தயார். இதை சாவு நடந்த வீடா நாங்க நினைக்கல, கோயிலா நினைத்து வர்றவங்களுக்கு பிரசாதம் தரப்போறது நீங்க. சமைங்க, ஜமாயிங்க. கண்கள் கலங்கி விட்டது அமிர்தாவுக்கு. செய்தி மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் பரவி விட்டது. மறுநாள் காலை 4 மணிக்கு எழுந்து குளித்து அம்மாவை கும்பிட்டு விட்டு அமிர்தா சமைக்க தொடங்கினாள். வாகீசன் அவளுக்கு பக்கபலமாக நின்றான். தொடர்ந்து 1 மாத காலம் ஓடிப்போக மெஸ்ஸில் கூட்டம் அள்ளியது. அலமேலு இருந்ததை விட அதிக கூட்டம் கூடிவிட்டது. அமிர்தா சில நவீன வகை உணவுகளையும் அறிமுகப்படுத்த அந்த ருசியும் பிடிக்க இளவட்டங்களின் கூட்டம் மேலும் அதிகமானது. இதற்கெல்லாம் யோசனை வாகீசன் தான். நூடுல்ஸ், சாட் வகையராட்கள், செட்டிநாடு மற்றும் வட இந்திய உணவு வகைகள் முக்கிய இடத்தை பிடித்தது. அதனால் வார இறுதி நாட்களில் கூட்டம் வைத்தது. 2 மாத லீவில் 1 மாதம் கரைந்து விட்டது. வீட்டை வாகீசன் காலி செய்யவில்லை. வாகீசன் தன் வீட்டை உடனே காலி செய்யாமல் பூட்டிவிட்டு 24 மணி நேரமும் அமிர்தா வீட்டிலே இருந்தாள். காலை 4 மணிக்கு அவளோடு எழுந்தால் இரவு படுக்க 11 மணி ஆகிவிடும். இதில் குழந்தை பராமரிப்பு வேறு. இதை எதிரிகள் முடிச்சு போட்டு பேசாமல் விடவில்லை. கல்யாணம் எதுக்கு? தாலியெல்லாம் இப்ப நாகரிகம் இல்லை. அவ கூட ஒரே வீட்டில் இருக்கான், குடித்தனம் நடத்துறான். இனி எதுக்கு கல்யாணம்? என்ன அமிர்தா, நம்மளை இப்படி பேசுறாங்களே. பேசட்டும், ஏன் பெருசுப்படுத்துறீங்க? விட்டுருங்க. நீங்க இங்கிருந்து போக வேண்டாம். அந்த வீட்டை சொன்னபடி காலி பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லை அமிர்தா, பேச்சு அதிகமாகும். சூழ்நிலையை பார்த்துட்டு கல்யாணம் செய்து கொள்ளலாம். இதோ 1 மாதம் ஆகிவிட்டது. வேலையை விடும் நிலையில் இருவரும் இல்லை. திருமணமும் செய்து கொள்ளவில்லை. ஆனால் பேச்சோ தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. நன்றிங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்ததா? மெஸ்ஸுக்கு ஆள் போட்டு மெஸ் என்னானது? மூடிவிட்டார்களா? இல்லை தொடர்ந்து நடத்தினார்களா? இன்னும் பல கேள்விகள் இங்கே உள்ளன. தொடர்ந்து வரும் பாகங்களில் அதற்கான விடைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளை 4ஆம் பாகத்தில் சந்திக்கலாம்.